யார் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கலன்னு யோசிச்சு பாத்தியா? அப்படி பார்த்தா எல்லாருக்கும் கொடுக்க வேண்டி இருக்கும். கல்யாணத்துக்கு வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 7 நாள் இருக்கு. கிளவுடியா தேர்ந்தெடுத்த ட்ரெஸ்ஸஸ் பிரைடல் ஷாப்புக்கு வந்துருச்சு. மீடியாவோட பார்வை தான் மேல இருக்குங்கிறதுனால எந்த ட்ரெஸ் தனக்கு அழகா இருக்கும்னு தெரிஞ்சுக்க கிளவுடியா தான் மதுரையும் கூட்டிட்டு வந்தாங்க. சந்திர போறீங்க? சொல்லுங்கம்மா, நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? ஆஹா, எனக்கே கல்யாண ஆசை வந்துடுச்சு. இந்த மாதிரி எனக்கும் ட்ரெஸ் வேணும். கிளவுடியா, பிரமாதமா இருக்கு, அழகா இருக்கு. இந்த ட்ரெஸ் போட்டதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் பிரம்ம இல்ல நிஜம்னு தெரியுது. பாக்க ரொம்ப அழகா இருக்கு. மேனுவல் பார்த்தாரு வாய் முழுக்க பல்லுதான். எனக்கு பிடிக்குதோ இல்லையோ அவருக்கு நிச்சயம் இந்த ட்ரெஸ் பிடிக்கும். ஆமா, மேனுவலுக்கு இவங்க குவீன் மாதிரி இருப்பாங்க. டிவில மேனுவல் நல்லா தெரிவார் இல்ல? உனக்கு ஏன் இந்த டவுட் வந்துட்டே இருக்கு? அவருக்கு எவ்வளவு அழகான முகம் தெரியுமா? அவர் கன்னத்துல விழுற குழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அழகுன்னு எனக்கும் தெரியும். எனக்கு மேனுவல்ல நல்லாவே தெரியும். என் பொண்ணு அவர் நல்லா பாத்துக்குவாருன்னு அவர் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அத அவரு ப்ராப்ளமா நினைச்சு அதை தீர்த்து வைக்க முன் வருவாரு. அந்த அளவு நல்லவரு. அவர் நடக்க முடியாதவரா இருக்கலாம், ஆனா வீட்டுல படுக்கையில படுத்துக்கிட்டே எங்க எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கிறாருன்னு தான் சொல்லணும். மேனுவலோட பெட் டெக்கரேஷனுக்காக பிரிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல அவரும் அவரோட அம்மாவும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. எல்லாம் சரி, நீ உன்னோட ஃபர்ஸ்ட் நைட்டை எங்க கொண்டாடலாம்னு தீர்மானிச்சிருக்க மேனுவல்? எங்கயா? அன்னைக்கு நீங்க எல்லாரும் ஹோட்டல்ல தானே தங்கறதா இருக்கீங்க? நோ. நோவா? நோ 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 நோ. எனக்கு என்னோட பெட்ல படுத்தாதான் தூக்கம் வரும் மேனுவல். அப்ப அதுக்கும் ஒரு வழியை பார்க்கணுங்கிறீங்களா? நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த விஷயத்த நீ கொஞ்சம் தள்ளி போட்டா நல்லது. உன் ஐடியா என்னப்பா? இல்லம்மா, இதெல்லாம் தள்ளி போடக்கூடாது. அப்படி செஞ்சா கல்யாணமா இருக்காதே. அது சரி. மேனுவலோட பருமனான உடலால அவரோட இல்லற வாழ்க்கை நல்லபடியா அமையுமான்னு அடிக்கடி சந்தேகங்கள் எழுந்தது. செக்ஸ்ங்கிறதே ஒரு அந்தரங்கமான விஷயம். அதாவது சுருக்கமா இத பத்தி சொல்லணும்னா, ஒருத்தரால இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைக்க கூடாது. அதாவது உருவத்தை வச்சு இதெல்லாம் தீர்மானிக்க கூடாதுன்னு சொல்றேன். நான் இதுல டாப் தான். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஆள விடுங்க. ரிஸ்க் தான். வாழ்க்கைனா இப்படியும் அப்படியும் இருக்கதான் செய்யும். பட் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைச்சிட்டா அந்த விஷயத்துல சிரமம் எல்லாம் பார்க்க கூடாது. முடியாதுங்கிற விஷயம் கிடையாதுன்னு பின்ன பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நீங்க வேணா ஒனிட்டோ கூட கிளவுடியா வீட்டுல தங்கலாம்மா. அப்படி பண்ணா இந்த இடம் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஐடியா. அது தேங்க்ஸ்மா. எப்படியெல்லாம் தாஜா பண்ண வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் நைட் பிரச்சனை சால்வ் ஆச்சு. மேனுவலோட ஃப்ரெண்ட்ஸ் டெக்கரேஷன் வேலையை ஆரம்பிச்சாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 1 நாள் பாக்கி இருக்கு. இன்னும் சில பேர் இன்வைட் பண்ணலையான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாமா, வந்துருங்க. கரெக்டா 6 மணிக்கு வந்துருங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்களும் உங்க வைஃபும் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ். உங்க கல்யாணத்துக்கு என்ன இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. See you. கிளவுடியா கல்யாணத்துக்காக மேக்கப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஒரே பேச்சுதான் எல்லா இடத்துலயும். உங்க கல்யாணத்தை பத்தி இல்ல? இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப அழகா இருக்கு, பிரமாதம். சின்ன சின்ன விஷயத்தை பத்தி கூட மேனுவல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தார். அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லா விவரங்களையும் கேட்டுக்கிட்டு இருந்தார். கல்யாணம் நடக்க போற இடத்துக்கு போயிட்டு நான் செக் பண்ணேன். ட்ரக்கோட ரேம்ப்ல மேனுவலோட பெட் அப்படியே போவோம். அதுக்கப்புறம் அவர் அப்படியே அதுல ரோல் பண்ணணும். கிளவுடியாவுக்கு அது ஒரு பியூட்டி அப்பாயின்மெண்ட்ஸ் டே. வீட்டை சுத்தி போட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறத அவங்க கவனிச்சாங்க. வெட்டிங்ல நான் எப்படி இருக்க போறேங்கிறத செக் பண்றதுக்கே ஒரு நாள் முழுக்க போயிடுச்சு. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இவங்க போட்டோஸ் எடுக்கிறத பார்த்தா ஹாலிவுட் ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கு. நான் தான் ஹாலிவுட் ஆக்ட்ரஸ். ஸ்மைல். உங்களுக்கு உங்க ஷர்ட் வந்து சேர்ந்துச்சா இல்லையா? இல்லையா? வந்துரும். பகத்தை உம்மன்னு வச்சுக்காதீங்க. ஏதாவது போஸ் கொடுங்க. ஏதாவது போஸா? உலகம் முழுக்க உங்க ஃபேஸ பார்க்க போறாங்க. சரிங்க. போட்டோகிராஃபர்ஸ் கிளம்பினதுக்கு அப்புறம் மேனுவலும் கிளவுடியாவும் இந்த அளவுக்கு ஏற்பாடு செஞ்சதை நினைச்சு ஆச்சரியப்பட்டாங்க. நிச்சயமா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையவே இருக்கு. ஏன்னா இந்த கல்யாணத்தை கடவுள் தான் ஏற்பாடு செஞ்சாருன்னு நாங்க நினைக்கிறோம். மேனுவல் ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. இப்ப அவர் அட்டென்ட் பண்ண போறது அவரோட வெட்டிங் பார்ட்டி. எங்க கல்யாண ஏற்பாடுகளை வெற்றிகரமா நடத்தியிருந்தாலும் அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் என் கிளவுடியாவோட சந்தோஷமா வாழ்வேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எனக்கு இருக்கிற மாதிரி அந்த நம்பிக்கை அவளுக்கும் உண்டு. உண்மைதானே டார்லிங்? ஆமா, நிறையவே இருக்கு.
அது கல்யாணத்துக்கு முன்னாடி நாள். கல்யாண ஏற்பாடுகளுக்கு ஒரு வாரமா 2 பேரும் டென்ஷனா இருந்தாங்க. கடைசி கட்டமா மனசை அமைதிப்படுத்த அவங்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கல்யாண நாள் இப்போ ரொம்ப நெருங்கி வந்துடுச்சு. இந்த சந்தர்ப்பத்துல நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். பல விஷயங்களை யோசிக்கிறேன். கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், வரவங்களை நல்லா உபசரிக்கணும், மத்த இடங்கள்ல நடக்கிற வெட்டிங் மாதிரி என்னோட வெட்டிங்கும் நல்லபடியா நடக்கணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். எந்த விதமான பிரச்சனையும் வராம இருந்தா நல்லது. நிறைய டென்ஷன், நிறைய கவலைகள். ஒருத்தருக்கு டென்ஷன் இருந்தா மசாஜ் பண்ணும்போது அது நல்லா தெரிஞ்சிடும். போன தடவை நான் இங்க வந்தப்ப இவரு இப்படி இல்ல. என் கல்யாண ஏற்பாடு செய்யறதுக்குள்ளேயே எனக்கு ஏகப்பட்ட டென்ஷன் வந்துருச்சு. என்னால நடக்க முடியலன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளவு இருந்தது. நேத்து வரைக்கும் இருந்த கவலைகள்ல எனக்கு ராத்திரி சரியா தூக்கம் கூட வரல. மனசெல்லாம் ஒரே டென்ஷன். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு பழமொழியா இருக்கேன். கல்யாணத்துக்கு ரொம்ப நெருக்கத்துக்கு வந்துட்டோம். நான் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இனி பிரஸ் மீடியா என்ன டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல டென்ஷன் ஆக வாய்ப்பே இல்ல. கல்யாணத்துக்கு ஒரு நாள் இருக்கிற நிலைமையில மேனுவல் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறாரு. எவ்வளவு தூரம் பயணிக்கணுங்கிறத தனியா யோசிக்க ஆரம்பிச்சாரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த நிலைமையை யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு நான் தற்கொலை பண்ணிக்கலாம் தான் நினைச்சேன். சுட்டுக்கிட்டு செத்துடலாம் கூட தோணுச்சு. ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுக்கு காரணம் கிளௌடியா. நாளைக்கு எனக்கு கல்யாணம். உலகத்திலேயே மிக பருமனான மனிதருக்கு இன்னைக்கு கல்யாணம். ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க இங்க இன்னும் சில மணி நேரங்கள் தான் இருக்கு. நாங்க அவர் பெட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேனுவல் தான் டென்ஷனா இருக்கான்.